ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு நீதிபதியாக இருக்கவே லாயக்கற்றவர். நீங்க அதிகாரத்துல வந்து உங்களுடைய ஆட்களை வச்சு நீங்க வந்து தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா கொடுத்துக்கலாம். ஆனா மக்கள் மன்றத்துல என்னைக்குமே சரி ஒரு செல்லா காசு தான். ஆனா அவர் உள்நோக்கமற்றவர் என்று சொன்னால் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு இந்து மதத்தை வெறியை வந்து தூண்டுற விதமாகவும் இந்த தீர்ப்பு அளிச்சிருக்காரு. கண்டிப்பாகவே இது வந்து மத கலவரத்தை தூண்டுறதுக்கான ஒரு போக்காக தான் பார்க்க வேண்டியது இருக்கு. வழக்கு விசாரணை எல்லாமே பாருங்க, முழுக்க முழுக்க RSS பிஜேபிக்கு சாதகமா தான். அவங்கெல்லாம் ஒரு சில்லுக்கீரை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு போர்வையை உண்டாக்கி இந்து ஓட்டுகளை பறிக்கிறதுக்கான வேலைகளை தான் இந்த ஜி.ஆர். சாமிநாதனும் RSS கும்பலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில் உங்க கதையே வேவாதுன்னு நான் சொல்றேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான நிகழ்வுகளை, சம்பவங்களை எல்லாம் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் குறிப்பாக இந்த தீபம் ஏற்றுவது தொடர்பான விவரங்களை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நாம் மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ பார்த்தீங்கன்னா போன டிசம்பர்லேருந்து இது வந்து தொடங்குது. இது முழுக்க முழுக்க இந்த RSS பிஜேபியோட நோக்கம் வந்து தென் மாவட்டத்தை வந்து கைப்பற்றணும் அப்படின்றத ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இன்னைக்கு மத நல்லிணக்க மரபை வந்து உயர்த்தி பிடிக்கிற மதுரையை இன்னைக்கு அந்த மக்களை வந்து பிளவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு அஜெண்டாவோடு திட்டமிட்டு வந்து செயல்படுத்துறாங்க. கவலைப்பட்டு போயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க அதிகாரத்தில் வந்து உங்களுடைய ஆட்களை வச்சு நீங்க வந்து தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கொடுத்துக்கலாம். ஆனா மக்கள் மன்றத்தில் என்னைக்குமே உங்களுடைய தீர்ப்பும் சரி, உங்களோட நடவடிக்கையும் சரி ஒரு செல்லா காசு தான். மக்கள் மத்தியில் உங்க கதையே வேவாதுன்னு நான் சொல்றேன். எந்த சட்டத்தின் அடிப்படையிலும் நீங்க வேலை செய்யாம ஒரு தனிப்பட்ட ஒரு இந்து முன்னணிக்காகவும் RSS பிஜேபி கும்பலுக்காக மட்டுமே என்னன்னா நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்றதான் ஜி.ஆர். சாமிநாதனுடைய இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சம்பளம் யார் கொடுக்குறா? யாரோட சம்பளம்? அரசு தான் கொடுக்குது. ஆனா இந்த அரசு எப்படி ஒரு பார்ப்பனியமயமா இருக்குது, ஒரு RSS கட்டமைப்பு ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு RSS இந்துத்துவ சிந்தனையை பரப்பக்கூடிய நபர், அதை ஒரு பிரச்சாரமாக எங்கேயும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அவர். ஆனா அவர் உள்நோக்கமற்றவர் என்று சொன்னால் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ப மாட்டாங்க, அவரே நம்ப மாட்டாங்க. உள்நோக்கத்தோடு தான் செயல்படுகிறார். ஜி.ஆர். சாமிநாதனோட தீர்ப்பு வந்து கடுமையான விமர்சனத்துக்கு தமிழ் மக்கள் உள்ளாக்கி இருக்காங்க. சட்டப்படி தானே அவர் சட்டப்படி அவர் எழுதுற தீர்ப்பு எல்லாமே சட்டப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் எந்த சட்டப்படின்னு அவர் சொல்லணும். ஏன்னா எல்லா சட்டப்படியும் அவர் போடுற தீர்ப்புகள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கப்படும். ஏற்கனவே முன்னாடி வந்து பெட்டிஷன் போயிட்டு இருக்கு. அந்த பெட்டிஷன்ற அடிப்படையில் வந்து ஜி.ஆர். சாமிநாதன் தலைமையில் அந்த வழக்கென்று விசாரிக்கப்பட்டுச்சு. அந்த ஜி.ஆர். சாமிநாதன்ற நீதிபதி வந்து தமிழ்நாட்டுடைய மதசார்பற்ற நிலையை வந்து குலைக்கிற விதமாகவும், இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு இந்து மதத்தை வெறியை வந்து தூண்டுற விதமாகவும் இந்த தீர்ப்பு அளிச்சிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இது வந்து மத கலவரத்தை தூண்டுறதுக்கான ஒரு போக்காக தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மதுரைக்கு மெட்ரோ ரயில் மறுக்கப்பட்டது. கீழடி அகழ்வாராய்ச்சி இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. எய்ம்ஸாக இருக்கட்டும், இது போன்ற பல விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்கள்ல இந்த இந்து முன்னணி அமைப்பினரோ இந்துத்துவாத அமைப்பினரோ எதுவும் முன்னெடுக்காம இந்த தீர்ப்பை மட்டும் முன்னெடுத்துக்கிட்டு வரதுங்கிறது வந்துட்டு இது முழுக்க நேரடியாகவே தெரியுது. மக்களுக்கு எளிமையான புரித வகையில தான் இருக்கு. இது மதவாத ஒரு போக்கா தான் செயல்பட்டு வருது. ஜி.ஆர். சாமிநாதன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு நீதிபதிலாம் கிடையாது. நீதிபதியா இருக்க தகுதியற்ற ஒரு நபர் தான் இந்த ஜி.ஆர். சாமிநாதன். இவர் வந்து RSS காரர். RSS ஒரு சித்தாந்தத்தை அவர்கள் வந்து இந்த தென் மாவட்ட கைப்பற்றுவதற்கு, மதுரை அந்த மண்ணை வந்து கலவர பூமியை மாற்றுவதற்கு RSS அஜெண்டாக்கு இவர் வந்து துணை போறாரு. அதுக்கேற்ற தீர்ப்பு தான் வந்து இது கொடுக்குறாரு. முக்கியமா இதனுடைய வழக்கு விசாரணை எல்லாமே பாருங்க, முழுக்க முழுக்க RSS பிஜேபிக்கு சாதகமா தான். தமிழ்நாடு இது வந்து அயோத்தி ஒன்றும் கிடையாது. இது வந்து நீங்க ஈஸியா வந்து கலவரத்தை பண்ணி விட்டு போறதுக்கு. இது தமிழ்நாடு. அந்த மக்கள் உங்களை செருப்பால் அடிச்சாங்க இல்லையா, போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தும் போது அந்த போலீஸுக்கு வந்து ஆதரவு கொடுத்து அந்த மக்கள் வந்து அவங்களுடைய ஒற்றுமை, அந்த மத நல்லிணக்க மரபை வந்து உயர்த்தி பிடிச்சாங்க இல்லையா, இதுதான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் ஜி.ஆர். சாமிநாதனுக்கோ அல்லது வந்து இங்க இருக்கிற RSS பிஜேபி கும்பலோ அவங்களுடைய பருப்பெல்லாம் இங்க வேகாது அப்படின்றத வந்து நான் ஓப்பனா சொல்லணும். நம்ம வந்து என்ன அப்படின்னா கார்த்திகை தீபம் திருநாள் அன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. குறிப்பா கடந்த ஒரு வருட காலமா
நாம வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போன வருடம் கார்த்திகை தீபத்துக்கு இவன் பிரச்சனை பண்ணான், ஆனா அதை வந்து முறியடிச்சோம். அதன் பிறகு ஆடு கோழி பலியிட கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. இது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களா இருக்கட்டும், இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில தான் ஏன்னா அந்த தீர்ப்பே அமைஞ்சது. இல்ல ஆளுகிற அரசு திமுக அரசு இந்து விரோத அரசுன்னு பேசியிருக்காரு நைனா. அதாவது இந்து விரோத அரசு அப்படின்னு சொல்றது குறிப்பா அவங்க மதத்தின் அடிப்படையில தான் ஏன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்ற அடிப்படையில இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அவங்களாம் ஒரு சில்லுக்கீரை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. போக சொல்லு. நான் என்ன கேட்குறேன்னா, தீபத் திருநாள் அன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், போலீஸ் 2 பேரை வந்து ஏன்னா மூக்க உடைச்சிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கிறான். உண்மையான முருக பக்தர்கள் வந்து ஏன்னா பாரத் மாதா கின்னு சொல்ல மாட்டான், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல மாட்டான். அப்போ இவங்க யார் அப்படின்னு சொன்னா கலவர கும்பல். குறிப்பா இந்து முன்னணி வந்து ஏன்னா ஒரு கலவர கும்பல் தான் நம்ம வந்து ஏன்னா பேசணும். குறிப்பா RSS பிஜேபியோட நோக்கம் அங்க முருகனை கொண்டாடுறது கிடையாது, அதன் மூலியமா கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமா இருக்குதே தவிர அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டை வந்து ஏன்னா RSS ஒருபோதும் கலவரம் செய்வதற்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்றதான் GR சாமிநாதனுடைய இந்த தீர்ப்பு ஒத்திவைப்பு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இந்த ஒத்திவைப்பு 9ஆம் தேதி வரைக்கும் இருந்தாலும் அது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்கன்றதான் இந்த காணொலி வாயில நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் உள்நோக்கத்தோட செயல்படணும்னு சொல்றோமா, நாங்க வழக்கறிஞர்கள் உள்ள ஒன்று சொல்றோம். ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகின்றன நம்பர் ஆகிறதுக்கு, எண்கள் வர்றதுக்கு. வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு வருடம் கூட ஆகிறது. ஆனால் கண்டெம்ட் பெட்டிஷன் காலையில் ஃபைல் பண்றாங்க, மாலை 5 மணிக்கு வழக்கு எடுக்கிறாரு, 5:05க்கு பெறட்டாரு, ஒரு ஆர்டர் போடுறாரு, 6 மணிக்குள்ள தீபம் ஏத்துறேன்னா நான் கண்டெம்ட் ஆர்டர் நான் போடுவேன்னு சொல்றாரு. எவ்வளவு வேகமா இருக்கிறாரு, வாமா மின்னல்னு சொல்ற மாதிரி மின்னல் மாதிரி சரக்குன்னு வர்றாரு, சரக்குன்னு போறாரு. அப்போ 2வது 3வது நாள் வரைக்கும் பார்த்தோம்னா நீதிமன்றங்கள் செயல்பட்டுட்டே இருக்குது. நேற்று பார்த்தோம்னா நான் போய் முகநூல் எழுதுனேன், கொஞ்சம் தூங்குறதுக்கு நேரம் விடுங்க, நைட்டு 10:30 மணிக்கு நீங்கள் கேஸ் வச்சிருந்தா நாங்கள் எப்போ பார்த்துட்டே இருக்க முடியுமா, நல்ல வேலை நாங்கள் தப்பிச்சிட்டோம், அதனால 10:30 மணிக்கெல்லாம் இன்னைக்கு காலைல 10:30 மணிக்கு எடுத்தாரு, ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்கிறாரு. இப்போ GR சாமிநாதனை தமிழ்நாடு இனிமேல் மொத்தமாக தள்ளி வைக்க போகுதுங்கிறது முன்னேற்பாடை தான் ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காரு நம்ம பார்க்குறோம். RSS பிஜேபி அம்பானி அதானி பாசிச கும்பலுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கிறது, அதனால் திமுக அரசும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுங்கிறதா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இத்தனை நாள் வரைக்கும் திமுக அரசுக்கோ இல்ல ஸ்டாலினுக்கோ இல்ல கலைஞருக்கோ கூட வந்து பார்த்தோம்னா இல்லாத ஒரு தைரியம் எப்படி இப்படி வந்ததுன்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். GR சாமிநாதன் யாராக இருந்தாலும் நான் வலைக்காட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த தீர்ப்பை மதிக்க தேவையில்லை. என்னங்க தீர்ப்பு மதிக்க வேணாமனு ஆச்சரியமா இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, பல தீர்ப்புகள் மதிக்கப்படாம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரக்கணக்கான வழக்கு இங்கிறதா இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு வேண்டாம் என்று அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள், அதை மீறி தமிழ்நாடு சாதனை படைத்தது. ஆக அநீதியையும் அறத்துக்கு எதிரான எதையும் தமிழ்நாடு மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. நான் அங்கேயும் வந்து இவர்கள் தங்களுக்கு வேண்டிய சில பேரை வச்சிருக்கிறதுனால இந்த தமிழ்நாட்டில் இருக்க நீதித்துறை புகழ்பெற்ற இந்த உயர் நீதிமன்றம் வந்து இன்னைக்கு ஒரு 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 அவங்க அவமானகரமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோன்னு நமக்குலாம் அச்சம் ஏற்படுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு சாமிநாதனுக்கு ஆதரவாக பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன் நேற்று போய் கைதாயிருக்காருன்னு சொல்றாங்க. நயினா நாகேந்திரன் மக்கள் பிரச்சனைக்கு என்னைக்காவது வந்திருக்காரா? அவர் நெல்லை தொகுதியில் எம்எல்ஏ இருக்காரு. இந்து மக்களுடைய உணர்வை வந்து புண்படுத்துறீங்க, அவமதிக்கிறீங்கன்றாங்க ஆளுகிறார். நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தின உடனே இந்து மக்களோட உணர்வுகளை சாட்டிஸ்ஃபை ஆகுமா? அப்ப இந்துக்கள் நம்பிக்கை சார்ந்தது. அப்ப ஒரு இந்து வந்து இன்னொரு இந்து சொல்றாரு, காலை கொடுத்த நீதிபதி ஒரு நாள் தீபம் ஏத்துறா என்ன மத கலவரம் இல்ல. இந்த மாதிரியான பிரச்சனைகளை மக்களுடைய உணர்வுகளுக்கு உடனே ஒரு தூண்டில் போடுற மாதிரி பிரச்சனைகளை தான் நயினா நாகேந்திரன் சரி, RSS சரி, பிஜேபி சரி எப்பவும் கையில் எடுப்பாங்க. நெல்லை தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்க நயினா நாகேந்திரன் நெல்லை தொகுதிக்கு செய்தது என்ன? ஒண்ணுமே செய்தது கிடையாது. அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது நயினா நாகேந்திரன் வந்து கேள்வி கேட்டிருக்காரா? நயினா நாகேந்திரன் தொகுதியிலேயே பாளையங்கோட்டை என்ற பகுதியில் அவர் வீடு மகாராஜ நகர்ல இருக்கு, அவர் வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கொலை நடக்கு. கவின் என்ற ஒரு வாலிப பையன் வந்து நடு ரோட்ல வெட்டி படுகொலை செய்யப்படுறான். நயினார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து பல்லர் சமூகத்தை சேர்ந்த கவினை படுகொலை செய்யறான். நயினார் என்ன பண்றாரு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு 32 வகையான விருந்து கொடுக்குறாரு ஒரு 10 நாள் கழிச்சு. நயினா நாகேந்திரனுக்கு செத்து போறவனுக்குலாம் பிரச்சனை இல்லை, அங்க கலவரம் ஏதாவது தீ பத்த வைக்க முடியுமா, அதை நம்ம குளிர் காய முடியுமா என்ற ஒரு கனவுல நயினா நாகேந்திரன் மறந்துட்டு இருக்காரு. இந்த முறை நயினா நாகேந்திரன் நெல்லை தொகுதியில் தோற்கடிக்கப்படுவார், பல்லர்களால் தோற்கடிக்கப்படுவார். பல்லர்கள் இவர் மீது கடுமையான வெறுப்புல இருக்கிறாங்க. இந்து விரோத அரசு திமுக அரசு சுட்டி காட்டுறாங்க, பேசுறாங்க, எப்படி பாக்குறது?
அதாவது சனாதன இந்துக்கள்னு சொல்ற ஒரு மைனாரிட்டி கும்பலுக்கு விரோதமான அரசு தளபதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்பதை மீண்டும் தளபதி ஸ்டாலின் நிறுவி இருக்கிறார். நான் அதற்காக தளபதி ஸ்டாலின் இருக்கும் திசை நோக்கி நான் கும்பிட விரும்புகிறேன். உங்கள் தந்தையை போல் நீங்கள் முதுகெலும் உள்ளவர், எடப்பாடியை போல அல்ல, முதுகெலும் இல்லாதவர் அல்ல, முதுகெலும்போடு நீங்கள் இந்த பிரச்சனையை அணுகியிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை முதல்வர் பிரதிபலித்திருக்கிறார். தமிழ்நாட்டு முதல்வர் மீண்டும் ஆட்சி அமைப்பார். இந்து விரோத அரசு அப்படின்னு நம்ம நேரடியாக சொல்லிட முடியாது. ஏன்னா இது இன்னைக்கு தெரியும் நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோவில்கள் வந்துட்டு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் கீழே செயல்படுது அப்படின்ட்டு. அங்கே இருக்க கோவில்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு திருவண்ணாமலை ஜோதி ஏற்றப்படுது. இங்கே இந்த கோவிலுமே கடந்த பல ஆண்டுகளாக இந்த பிள்ளையார் கோவில் ஏற்றப்பட்டுக்கிட்டு வந்தது தான். இந்த உச்சியில் அங்கே இப்போ வந்து இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அளவைக்கல் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் சார்பாக வைக்கக்கூடிய அளவைக்கல்ல நாங்கள் ஏற்றணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா உங்களுக்கு தெரியும். கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி சிக்கந்தர் தர்காவை என்ன மாதிரியான சிக்கந்தர குன்றத்தை காப்போம்ங்கிற பேர்ல இவங்க என்னென்ன பண்ணாங்க பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. உண்மைதான். இன்னைக்கு வந்து சிக்கந்தர் தர்காவை அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற இது பண்றாரு. இப்ப நமக்கு தெரியும் பாபர் மசூதி எப்படி இடிக்கப்பட்டுச்சுட்டு. நாங்க வந்து கோர்ட்ல நாங்க அமைதியான முறையில நாங்க போய் வழிபட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு சொல்லிட்டு போய் போனவங்க பாபர் மசூதியை மண்ணோட ஆக்கிட்டு வந்தவங்க தான். இது வந்துட்டு இன்னைக்கு இதே இது எடப்பாடி கவர்மெண்டா இருந்தா என்ன ஆயிருக்கும்? போயிருப்பாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் விட்டுருப்பாங்க. 10,000 பேர் உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். 10,000 பேர் கிட்ட அங்கே கூடி இருந்தாங்க. மொத்தமாக நான் போய் ஜோதி எத்தனை பேர் இருந்தால் அங்கே சிக்கந்தர் தர்கா இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனுடைய இந்த தீர்ப்பு இது நோக்கம்ன்றாங்களே, என்ன நோக்கம்? அவரோட நோக்கம் என்ன? இது நோக்கம்னா பார்த்தீங்கன்னா, இதோ வந்துருச்சு, இன்னொரு 4 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. கண்டிப்பாகவே இதை வந்துட்டு குறிப்பாக இது வந்து திமுக அரசாங்கம் முழுக்க இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு போர்வையை உண்டாக்கி இந்து ஓட்டுகளை பறிக்கிறதுக்கான வேலைகளை தான் இந்த ஜி.ஆர். சாமிநாதனும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற இது கண்டிப்பா தமிழ்நாட்டில் பலம் கொடுக்காது அப்படிங்கிறது தான். எந்த ஒரு மக்களும் அங்க வழிபடக்கூடிய மக்கள், முருகனை வேண்டக்கூடிய மக்கள் வந்து யாருமே நாங்க வந்து சிக்கந்தர் தர்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு எந்த மக்களும் வேண்டுகல. அப்ப யார் விரும்புறா, என்ன நோக்கத்துக்காக விரும்புறாங்க? முழுக்க இது ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். அதுதான் இன்னைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பு அப்படின்றது முழுக்க மத கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு தீர்ப்பாக தான் அமைஞ்சதை தவிர மற்றபடி அவர் நீதித்துறையிலிருந்து நீதி வழங்குவதற்கோ இல்லை நீதியை காப்பாற்றுவதற்கான தீர்ப்புலாம் இல்லை. குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நேற்றும் அது வந்துச்சு. 2014 என்ன பண்ணா 2 நீதிபதிகள் வந்து அந்த இடத்துல விலைக்கு ஏற்றக்கூடாது, ஏற்கனவே வந்து பிள்ளையாருடைய உச்சி பிள்ளையார் கோயிலில் அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்கப்பட்ட மரபுன்றாங்க. மரபு அதுதான். அப்ப நீங்க கொடுத்த தீர்ப்பு எப்படிப்பட்டதாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்த 2 நீதிபதியுடைய தீர்ப்பு அவமதிக்கிறது, அந்த நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது நீங்க போட்டதை எப்படி தமிழ்நாடு அரசோ இல்லை தமிழ்நாடு மக்களோ இன்னைக்கு இந்த கலவரத்தை தூண்டக்கூடிய பார்ப்பனியத்தை எதுக்காம எப்படி நிற்பாங்க அப்படின்றது அங்கே கேள்வி. அதனால வந்து உங்களுடைய தீர்ப்புகள் அப்படின்றது முழுக்க கலவரத்தை தூண்டக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட தீர்ப்புக்கும் அப்படிப்பட்ட கலவரத்துக்கும் என்னைக்குமே தமிழ்நாடு தயாரா இருக்கு. அதுக்கு போராடுறதுக்கு அவங்கள முறியடிது களத்துல தயாரா இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு மதுரை மக்கள் காட்டிருக்காங்க. குறிப்பா வந்து டங்ஸ்டன் நீங்க கொண்டு வரும்போது இன்னைக்கு உங்களை ஓட விட்டது மதுரை மக்கள் தான். ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து உங்களை ஓட விட்டது மதுரை மக்கள் தான். இன்னைக்கு வந்து இந்த மத கலவரத்தை தூண்டுறதுக்கு நீங்க எல்லா வேலைகளும் செஞ்சாலும் உங்களை ஓட வருது இந்த தமிழ்நாட்டு மக்களும் மதுரை மக்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். ராம ரவிக்குமார் கற்பூரம் ஏற்றி சாபம் விட்டுருக்காரு, பாத்தீங்களா? பார்த்தேன். கற்பூர சாபம் ஏற்ற வேண்டி விழுந்து கும்பிட்டாரு. அதுதான் தமிழ்நாடு. உங்களை எப்பவுமே பண்ணி வச்சுதான் இருப்போம். நீங்க ஒன்றும் இது பண்ண முடியாது அப்படின்றதான் நாங்க நிரூபிச்சு காட்டியிருக்கோம் தான் பாக்குறோம். திமுக அரசு இந்து விரோத அரசுன்னு சொல்றாங்களே. திமுக அரசு இந்து விரோத அரசுனா அறநிலையத்துறையில் சார்பா வந்து இன்னைக்கு கோயில்களை தீபம் ஏற்ற வந்து என்னன்னா தமிழ்நாடு அரசு தான். 100 ஆண்டுகள் மரபு கொண்ட அந்த தீபத்தை வேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்றத பார்க்க முடியும். அப்படிங்கும் போது இந்து விரோத அரசுலாம் இல்லை, பார்ப்பனிய எதிர்ப்பு அரசு அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிதான் சொல்லணும். நன்றி. காலங்காலமாக திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுக்கு பக்கத்தில் ஏற்றப்பட்ட அந்த விளக்குன்ற இடத்துக்கு பதிலாக இப்போ வந்து நில அளவைக்கல்ன்ற ஒரு இடம் இருக்குது பக்கத்தில். அந்த கல்லில் வந்து புதுசாக வந்து நாங்கள் வந்து தீபம் ஏற்ற போகிறதுக்கு வந்து அவர் வந்து அனுமதி தந்திருக்காரு. இந்த அனுமதிக்கு வந்து கூட வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வந்து கூட்டுக்கலான்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஜட்மெண்ட்டுக்கு வந்து எகென்ஸ்டாக வந்து அங்கே வந்து தீர்ப்பு ஏற்றினா, அதாவது அங்கே வந்து தீபம் ஏற்றினா
அங்கே இருக்கிற சூழ்நிலைன்றது கலவரத்தை ஏற்படுற விதமாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை எதிர்த்து அன்னைக்கு இரவு ஏற்கனவே தீபம் ஏற்றப்பட்ட நிலையிலும் அந்த இடத்துல நீதிமன்ற உத்தரவின்படி நாங்கள் வந்து அந்த இடத்துல தீப ஏற்றம்னு சொல்லி இந்து முன்னணி கும்பல், தீவிரவாத கும்பல் வந்து அந்த இடத்துல வந்து தீப ஏற்றத்துக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல தமிழ்நாடு காவல்துறைக்கும் அங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்க்கும் அங்கே இருக்கிற கலவரக்காரர்களுக்கும் ஏற்பட்ட வன்முறையில் பல அப்பாவி காவல்துறையினன்றது பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற காவல்துறையினருக்கு வந்து மிக கடுமையாக வந்து காயங்கள்ன்றது அடிபட்டிருக்கு. தீபம் எங்க ஏற்றணும், அந்த ஆகம விதிப்படி, அதாவது கருவறைக்கு நேரே மேலே உள்ள மலை உச்சியில் ஏற்றணும். அங்கிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் வலது பக்கம் இருக்கக்கூடிய தர்காவில் போய் ஏற்றுவோம்னா அதுக்கு ஒரு தீபம் கிடையாது, நெருப்பு பற்ற வைக்கிறது இல்லையா? மீண்டும் சொல்றேன், இப்போ திருப்பி நேத்து நான் சொல்றேன், நாங்க தான் போய் ஏத்தணும் அப்படின்னு போடுறாரு. இதுக்கு பிறகு என்னங்க, எதுக்குங்க இவ்வளவு பதட்ட போடுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிபி அதிகமாயிடுச்சா? ஐயாவுக்கு பிபி அதிகமாயிடுச்சா? என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஏன் மீண்டும் சொல்றேன்னா, ஜிஆர் சாமிநாதன் ஒரு நீதிபதியாக இருக்கவே லாயக்கற்றவர். என்னங்க இப்படிப்பட்ட ஒரு சொற்கள் நீங்க பயன்படுத்தலாமா? தாராளமா பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த வழக்கில் நடந்து கொண்ட முறை என்ன, ஒரு நீதிபதி என்பவர் எப்படிப்பட்ட ஒழுங்கா இருக்கணும், நீதித்துறை ஒழுங்கினமா செயல்பட்டு முன் தீர்ப்புகளை கவனத்தில் கொள்ளவில்லை, சட்டம் பொது ஒழுங்கை பற்றி கவனம் கொள்ளவில்லை, எனக்கு என்ன வேணுமோ அதான் வேணுங்கிறாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், திமுக அரசு இந்து விரோத அரசுன்னு சொல்றாங்களே, இது நாயனார் பேசியிருக்காரு, பிஜேபியோட தலைவர், இந்து விரோத அரசு திமுக. அதாவது வந்து இந்து விரோத அரசுன்றதை எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பாதிக்கு அதிகமான கோயில்கள் வந்து இந்து அறநிலை கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அந்த கோயில் கட்டுப்பாடுன்றது, அந்த கோயில் இருக்கிற முறைகள்ன்றது மக்களுக்கு இந்த இருக்கிற வழிபாடு முறைகளுக்கும் எந்த விதத்திலும் எதிர்மறையானது இல்லை. அதே மாதிரி வந்து திருவண்ணாமலை கோயிலையும் வந்து தீபம் ஏற்றப்பட்டிருந்துச்சு. அங்க இருக்கிற பக்தர்களுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் வெகு விமர்சையா வந்து ஏற்பாடுகள்ன்றது செஞ்சு தரப்பட்டிருந்துச்சு. சோ இத அடிப்படையில வந்து அதுக்கு வந்து அர்த்தமேலான்ற ஒரு முறை. என்ன நோக்கமா ஜிஆர் சாமிநாதன் செயல்பட்டார்? என்ன இலக்கு அவருக்கு? என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கிறார் தமிழ்நாடு? காலங்காலமா பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய வழிமுறைகள் பார்த்தா அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு குஜராத் கலவரமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாபர் மசூதி இருப்பா இருக்கட்டும், இது மாதிரி தமிழ்நாட்டிலயும் அவங்க வந்து கலவரத்தை தூண்டி இங்க வந்து ஆட்சி பிடிக்கலான்ற ஒரு இதை பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு கருவியா வந்து இன்னைக்கு ஜிஆர் சாமிநாதன் வந்து செயல்பட்டு இருக்காருன்றதான். நன்றி. நீங்க சொல்லுங்க. அதாவது மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா.